30 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதம் 41 இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த ஒரு வசனம். அதை நாம தியானம் பண்ணணும். 1.5 மணி நேரம் அந்த வசனம் அதை குறித்து வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் மீண்டும் இந்த வேத வசனம் அந்த 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையே பேசுகிறேன். காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். நீ காத்திருக்கிறதுல முதல் பகுதி தான். முதல்ல காத்திருங்க. அப்படிதான் அந்த செய்தி. தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு தீர்மானம் நீங்க எடுக்க பழகிட்டீங்கன்னா நிச்சயமாக தேவன் அதுல சமாதானத்தோட நீங்க செய்ய வேண்டியதை சரியா உங்களுக்கு ஆலோசனை காத்திருக்கும் போது யதார்த்தமாய் நாம தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் யதார்த்தமாய் உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்படின்னா 3 அதாவது வேளை தானியேல் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கொர்நேலியு நேரத்துக்கு ஜெபம் பண்ணினார். அதாவது அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 10 நாம் அதை வாசிச்சிருக்கிறோம். இன்னும் கூட அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். ஜெப நேரமாகிய 3 மணி. அங்க யோவானும் பேதுருவும் ஜெபிக்க போவாங்க ஆலயம். இப்படியாக காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்தார்களா, அடையவில்லையா? இதெல்லாம் நம்ம வேதத்தின் அடிப்படையில நீங்க பார்த்து உங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில பைபிள் சொல்லுகிறபடி ஒரு உதாரணங்கள், பைபிள் காட்டக்கூடிய ஒரு நபர், ஒரு விசேஷித்த நபர், கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் எப்படி காத்திருந்தார்கள், எதற்காக, எந்த சூழ்நிலையெல்லாம் காத்திருந்தார்கள், யதார்த்தமாய் அவர்கள் காத்திருந்தார்களே என்று சொல்லி இதை நாம தியானம். அல்லேலூயா. தானியேல் புத்தகம், அதான் புத்தகத்திலே அங்கு வாசிப்போம் என்றால் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் ஒரு அந்த பாபிலோன் தேசத்துடைய ஒரு பிரதானி, தேசாதிபதிகளுக்கு மேலாக அந்த தேசத்துல ஒரு 3 பேர் பிரதானிகளாக உள்ளவர்ல இவர் ஒருத்தர். தானியேல் பாருங்க, அந்த தேசத்துல அந்த நாளிலே சட்டம் போடப்பட்டிருந்தது. அந்த தேசத்துல சட்டம், என்ன சட்டம்? இவருக்கு எதிராக தான். என்னன்னா இவர் கர்த்தர் பயன்படுத்துறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாம எதிரிகளாக வேற பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து ராஜாட்ட சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அதாவது ராஜாட்ட மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எந்த தேவர்கள்ட்டையோ எந்த மனுஷன்ட்டையோ உலக தெய்வம் யார்கிட்டயுமே நீ ஜெபம் பண்ணக்கூடாது. 30 நாளைக்கு ஒரு சட்டம். அப்படி இந்த 30 நாளைக்கு யாராவது எங்கேயாவது ஜெபம் பண்ணுனாங்க வேற யார்கிட்டையாவது, அவங்கள சிங்கக்கவியில போடணும் தான் சட்டம். வாசிக்கலாமே.
இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஒரு ராஜாவா தேசாது எல்லாத்துக்கும் ராஜா. அந்த நாட்களில் வேற என்ன நடக்குது வாசிக்கலாம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால கூடாதிருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், அவன் நல்லா கவனிங்க, உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய ஏது விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்த கண்டுபிடிக்க கூடாது இப்படியாக சொல்லி ராஜாட்ட போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? ராஜாட்ட போய் என்ன சொல்லுதாங்க? தொடங்குவா. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆதலால் இப்போது ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தாரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்திட்டார். தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பாருங்க என்ன நடக்குது. சட்டம் போட்டிருக்குது ராஜா. கண்டிப்பா சட்டத்துக்கு மீறினா தண்டனை உண்டு. எப்படி தண்டனை? சிங்கக்கெவியில போடுது. இன்னைக்கு மரண தண்டனைன்னா ஊசி போட்டு கொள்றாங்க, எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொள்றாங்க, தூக்கு கயிறு போட்டு கொள்றாங்க. சவுதி அரேபியா நாடுகள்லாம் தலையை வெட்டி கொள்றாங்க. இதெல்லாம் மரண தண்டனை. ஆனா இங்க போடுறது கொடூரமானது. சிங்கக்கெவியில போடும்போது என்ன ஆகும்? அது பீறி போடும். கொடூரமாய் பீறி போட்டு விடும். உயிர் துடிக்க, பரிதவிக்க, வேதனை அனுபவிக்க, அப்படி கொடூரமான ஒரு சாவு உண்டா. அப்படிப்பட்ட ஒரு சட்டங்க அது போடப்பட்டது. ஆனாலும் தானியேல் என்ன செய்தார்னா, அங்க போய் அவர் எப்போதும் போல ஜெபிக்கிறமோ தம் வீட்டின் மேல் மாடியில போய் நின்று முழங்கால் போட்டு, நல்லா கவனிங்க, மேல் மாடி போய் என்ன செஞ்சார்? முழங்கால் போட்டு உள்ள அறையில போய்
அவர் தன் வீட்டுல உள்ளறையில போய் முழங்கால் படியிட்டு எப்போதும் அந்த 3 வேளை ஜெபிக்கிற மாதிரியான ஜெபம் பண்ணான். ஸ்தோத்திரம் சொன்னான். ஏன்னா நேபுகாத்நேசர் காலத்துல என்ன செஞ்சாங்க? வாலிப பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் வாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். அங்க பாபிலோன் படைகள் பிடிச்சிட்டு வருகிறதுல பிரதான விசேஷமான தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத கோத்திர அந்த இதுல உள்ள வாலிப பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், எழுதப்பட்ட அழகான பிள்ளைகள், ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், ராஜா அரண்மனையில சேவை செய்கிறவர்கள். அப்படின்னா என்ன? ஏற்கனவே அவங்க ராஜா அரண்மனையில யோயாக்கீம் ராஜா அரண்மனையில அதோ அவங்க அப்பா யாராவது வேலை செஞ்சிருப்பாங்க, சோல்ஜரா இருந்திருப்பாங்க, இல்ல மந்திரியா இருந்திருப்பாங்க, யாரோ ஒண்ணு ஏதோ ஒரு அதிகாரத்துல இருந்திருப்பாங்க. அதனால ராஜா அரண்மனைக்குள்ள போய் வருகிறவர்களா இருப்பார்கள். இப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடித்து கொண்டு போறாங்க. கொஞ்சம் வேற வாலிப பிள்ளைகளை கொண்டு வர சொல்லிட்டான். கொண்டு வர சொன்னது மட்டும் இல்லை, நல்ல கவனிங்க. அடிமையாய் இவர்களுக்கு அன்னைக்கு கொண்டு போனது அடிமையா கொண்டு போய் தேவை இருந்தா அவங்கள வளர்க்கலாம், இல்லாட்டா ஒரு நாள் வளர்க்கணும், கொண்டு போடலாம். இல்லை ஒரு நேரம் நாடு திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பினாலும் அனுப்பவும் செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் கொடூரமான சம்பவங்கள்லாம் சில இடங்கள்ல நடந்தது. ஆனா இந்த நேபுகாத்நேச்சர் அந்த ராஜா வழியாக தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார்னே சொல்றார். தானியேலையும் அவனோடு இருந்த ஒரு 3 பேர் தான் வாசிக்கணும். பின்னால நம்ம தொடர்ந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராஜா போஷிக்கிற, ராஜா பானம் பண்ணுகிற நல்ல சாப்பாடு, ராஜ சாப்பாடு, திராட்சரசம், மதுபானம் எல்லாம் கொடுத்து அவங்கள வளர்க்கணும். ஒரு 3 வருஷம் வளர்க்கணும். கல்தேய பாஷை, கல்தேய மொழி இதெல்லாம் கத்து கொடுத்து திறமை உள்ளவர்களாக அவர்களை நிறுத்த வேண்டும். 3 வருஷம் கழிச்சு யார் நல்ல திறமை உள்ளவோ அவங்கள அந்த பாபிலோன் தேசத்துடைய பிரதானி ராஜா தேசாதிபதிகள் இப்படியாக ஆக்கும்படியாக. இப்ப என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த வசனங்கள் நீங்க வாசிச்சாதான் நல்லா உங்களுக்கு புரியும். அடுத்த வசனங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். உடனே இப்படி விசேஷமான சாப்பாடுலாம் கொடுத்து செய்ய ஆயத்தப்படுத்தணும், எல்லா பயிற்சியும் கொடுத்துன்னு அனுப்பிட்டான். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பின்னால் அங்க வாசிக்கிறோம். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேசாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயர் இட்டான். பெல்தெஷாருக்கு தானியேல், அனனியாவுக்கு சாத்ராக், மிஷாவேலுக்கு மேஷாக், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ. 4 பேருக்கும் 4 விதமான பேர் வச்சு அவர்களை அந்த ராஜா அரண்மனையில பிரதானிகளாக தேசாதிபதிகளாக வளர்க்கும்படியாக அவன் ஆயத்தப்படுத்துகிறான். ஆனால் தானியேல் இந்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறான். வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல்
தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். ராஜா வீட்டு சாப்பாடு நம்மளை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்திடும். இந்த 4 அந்த யூத ராஜாவுக்கு கீழே உள்ள அந்த தேசத்துக்குள்ள இருந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு போனவங்க ஒரு கூட்டம் கொண்டு போனாலும் இவங்க ஒரு தீர்மானம் எடுக்காங்க, நாங்கள் ராஜாவுடைய உணவு சாப்பிட மாட்டோம், அதனால எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம், எங்களுக்கு ஒரு விசேஷித்த உணவு இல்லை, எங்களுக்கு ஒரு காய்கறி, மரக்கறி, பருப்பு சாப்பாடு தான். அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த காப்பாளத்தை சொல்றாங்க, வாசிக்கலாம் பின்னால. நாள் வரைக்கும் உமது அடியேரை சோதித்து பாருங்க, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். இந்த பரிசை பண்ணுங்க, ஒரு 10 நாள் பரீட்சையில இவங்க பாஸ் ஆனாங்களா, ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல கை அப்படியே கொண்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு ராஜாவுக்கு முன்னால கொண்டு நிறுத்துறான். பின்னால் 20 இருந்து வாசிப்போம். 20 இருக்கா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அவர்களிலும் 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான். இந்த ராஜ்யத்துல அவன் விசேஷ ஒரு அதிகாரியாக இருந்தான். ஏன் இந்த ஞானம் எப்படி அவன் காத்திருக்கிறது? 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் அங்க பார்க்கிறோம். சட்டம் ஏற்கப்பட்டிருந்தாலும் அவன் செய்தது என்ன? தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இவன் ஜெபம் பண்ணது எல்லாருக்கும் கேட்டுச்சா? கேட்டது. நல்ல சத்தமா ஜெபிக்கிற மனுஷன், சும்மா உட்கார்ந்துக்கல, நல்ல ஜெபம் பண்ணி சத்தமா. இப்படிப்பட்ட நிலையில எதிரிகள் என்ன செய்றாங்க? இவனை கண்டு திருப்பி கொண்டு எங்க கொண்டு விட்டாங்க? ராஜாட்ட கொண்டு விட்டாங்க. ராஜாட்ட கொண்டு சொல்றாங்க, நீ கொடுத்த சட்டம், நீ கையெழுத்து போட்டிருக்கிற அந்த சட்டத்தின்படி இவன் என்ன செஞ்சான்? அந்த சட்டத்தை மீறிட்டான், இவனை சிங்க கவில போட ஒரு வழி இல்லை. பெருசியா சட்டத்தின்படி இது போட்டே ஆகணும் சிங்க கவில. என்ன நடக்குது அங்க பாருங்க, அவனை கொண்டு போடுறாங்க. அந்த தொடர்ந்து 12வது வசனம், அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இப்ப என்ன? அதனால என்ன? அவனை பேர் சிங்க கவியில தள்ளணும், போட்டணும், காலி பண்ணிடணும். அவன் திறமைசாலி, அதெல்லாம் அவன் இருக்கக்கூடாது. போராமை இந்த உலகத்துல தான் இருக்கும். நீங்க நல்லவர்களா இருந்தால், நீங்கள் உண்மை உத்தமர்களா இருந்தால், நீங்கள் கள்ள கபடம் இல்லாதவர்களா இருந்தால், நல்ல
பதவியில இருந்து அதுல நியாயம் உள்ளவங்களா இருந்தால் உங்களை உலகம் வெறுக்கும். அதுதான் உலகம். உங்களுக்கு எதிரி வருவார்கள், உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். ஆனால் ஒண்ணுதான், அப்படிப்பட்ட நபர்கள் அங்கு வேதம் சங்கீதம் 42 பார்த்தோம், படுகுழியிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்? விடுதலையாக்குவேங்க. 2வது வசனம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படி சங்கீதாசிரியர் பாடும்போது அந்த அனுபவம் தானியலுக்குள்ள பெரிய கொண்டு சிங்கக்கவியில போட்டாங்க. போடும்போதே ராஜா சொல்றாரு, ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். யார் சொல்றா? தாரியு ராஜா சொல்றாங்க. ராஜா சொல்றான், இவன் கர்த்தரை தொழுகிறவன், அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய ஞானம், அவனுடைய புத்தி கூர்மை இதெல்லாம் பார்த்து அவன் உண்மை உள்ளவனு பார்த்து சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை இந்த சிங்கக்கவிலிருந்து தப்புவிப்பார் சொல்லி போட்டாச்சு. அடுத்த நாள் போய் பார்க்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமா போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, ராஜா காலையில துயரத்தோட ராத்திரி துயரத்தோட சாப்பிடல, காலையில வெளுக்கும்னே போனா. சிங்கக்கவியில கிடக்கிற தானியேல பாருங்க, விழுக்கும் சுவாசம் இருக்கு, செத்து போயிருக்கணும், என்னமோ நடந்திருக்கணும், ஆளே இல்ல, எலும்பு கூட இருக்காது. ஆனா இப்ப சொல்றான், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவித்தாரோ? சத்தமா துயரக்குரல். பதில் என்ன நடக்க பாருங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கையை தட்டுங்க, அல்லேலூயா. பயங்கரமான குழியிலிருந்து விடுவிக்கிற தேவன், மரண கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற தேவன். நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கீங்க. நீங்க கர்த்தருக்கு என்ன எப்படி இருக்கணும்? உண்மையா முழங்கால் போறீங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடி 12ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம்னா, ஏரோது காலம், ஒரு காலத்துல யோவானுடைய சகோதரன் யாக்கோவை அவன் கொலை செய்தான் பட்டயத்தால. இது அன்றைக்கு என்ன, அந்த ஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய மத குருக்கள், அங்க இருக்கக்கூடிய வேத பண்டிதர் எல்லாருமே இருக்கவே சந்தோஷமா இருந்தது. பாருங்க, உடனே பேதுருவையும் பிடிக்க சொல்லி பிடிச்சு காவல் பண்ணினான். ஒரு நேரத்துக்கு 4 பேர் வீதம் 4 நேரம் அவனை 4 ஷிஃப்டாக அவனை காவல் பண்ண வச்சாங்க. ராத்திரி முழுவதும் பகல் முழுவதும் காவல். அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை வருது. அந்த நாளில் சபைக்கு முன்னால் நிறுத்தி அவனையே என்ன செய்யணும்? கொலை பண்ணணும். அதான் இந்த உலகம் உங்களை கொலைக்களத்துக்கு கொண்டு போகலாம், உலகம் உங்களை குற்றம் சாட்டலாம், உலகம் உங்களை கொலை செய்ய நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் பயங்கரமான கூலியில் இருந்தால் அவங்களை விடுவிப்பங்க. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு விடுதலை கொடுப்பாங்க. நீங்க பார்க்கிறோம். இதையெல்லாம் அறிந்த பேதுரு அப்போஸ்தலர்கள் காலத்தில் என்ன நடந்தது? அவர்கள் வைராக்கியமாய் சுவிசேஷம், சட்டத்தை பார்க்கல, ராஜாவை பார்க்கல, கொலைக்காலத்தை பார்க்கல. ராத்திரியில் தூங்கும்போது யோவானுடைய
தாயாகிய மரியாள் வீட்டில் அவர்கள் கூடி ஜெபித்தார்கள் என்று வேத பகுதி சொல்கிறது. எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்க. நள்ளிரவிலே பேதுருவை விடுவிக்கும்படியாக தூதன் அங்கு அனுப்பப்பட்டான். பட்டு கிடக்கிற பேதுருவை இடுப்பில் தட்டு நிற்பாங்க, செருப்பை போட்டுக்க, நல்ல ட்ரெஸ்ஸை கட்டிக்க, வாழி. இவர் தரிசனம் காண்கிறதுனால நினைக்கிறேன். முதல் கேட்டு, ரெண்டாவது கேட்டு, அடுத்தது வீதி. அங்கே உடனே விட்டுட்டார். நேர இவருக்கு தரிசனம் வெளியே வந்த பிறகு தெரியும், ஐயோ தூதன் நேரடியா இதெல்லாம் நடக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. தூதன் அனுப்புவார் உங்களை படுகொலிலிருந்து, கொலைக்களத்திலிருந்து விடுவிக்க. நீங்க கர்த்தருக்கு தேவை. கர்த்தர் பார்வையில் உண்மையும் உத்தமமா இருக்கணும். உலகம் உங்களை குற்றம் சாட்டும், உலகம் பாவின்னு சொல்லும், உலகம் மோசமானு சொல்லும். நீங்க கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்க தீர்மானிங்க. வைராக்கியமா இருந்தவர்களுக்கு தானியேலுக்கு சொன்னீங்க. பேதுரு வைராக்கியமான அப்போஸ்தலிக ஊழியத்தை செய்தாரே, கொலைக்களத்துக்கு அடுத்த நாள் கொண்டு போய் அவர்களதான் தூதனை கொண்டு விடுவிச்ச. நேர போறாரு இந்த வீட்டுக்கு, யோவானுடைய தாய் மரியா வீட்டுக்கு. அங்க எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆச்சரியப்பட்டாங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, காத்திருக்க ஆயத்தமாகுங்க. மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள். சியோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9944665553 மற்றும் 908005899923.